This video sponsored by Educast. Educast courses, Educast digital marketing, stock marketing, coding மற்றும் பல கோர்ஸ்கள் எஜுகேஸ்டில் உள்ளன. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சுக்காங்கான்னு சொல்லுவோம், சுக்காம் பழம்னு சொல்லுவோம். சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இலை பார்த்திங்கன்னா நம்ம முசு இலை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இலை பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த காய் பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணி பெருசாக இருக்குது, அது சின்னதாக பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த சுக்காங்காய் இருக்கும். இது கொஞ்சம் குண்டு வடிவிலையும் இருக்கும், நீட்டு வடிவிலையும் இருக்கும். அதே அந்த தர்பூசணி ஒத்த மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், அதையும் கிட்ட ஒத்த மாதிரி இருக்கும். நல்ல நீர் சத்து உள்ளது. இது நமக்கு எதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம இதை வத்தல் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சுக்கான் வத்தல் புளிக்குழம்பு போட்டு வைப்பாங்க. புளிக்குழம்புக்கு அந்த வத்தல் போட்டு வைப்பாங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு வச்சாங்கன்னா. அதுக்காக தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கடைகள்லேயே கிடைக்கும், சுக்கான் வத்தல் கிடைக்கும். அதாவது இதை பறித்து ஸ்லைடாக வெட்டி வெயிலில் நல்லா காய வச்சு மொறுன்னு எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா புளிக்குழம்புக்கு போடுவாங்க. மேக்ஸிமம் இதை புளிக்குழம்புக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய பழத்தை நம்ம அப்படியே சாப்பிடலாம். நல்லா இனிப்பு புளிப்பு சுவை மாதிரி ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். திங்கின்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அப்படியே பழமாக அப்படியே சாப்பிட்லாம். இதெல்லாம் பழம் தான் பாருங்கள், மஞ்சளாக இருக்கிறது. பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் காய். பச்சை கலரில் இருக்கிற காய் சாப்பிட முடியாது, கசக்கும். ஆனால் பழுத்துருச்சுன்னா பழம் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கிட்ட பார்த்திங்கன்னா சொடக்கு தக்காளி இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட்டில் கிட்ட இருக்கும். சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும், சாப்பிடலாம். இதுதான் சுக்காங்காய். பார்த்துங்க, சுக்காங்காய் வற்றல் இதிலேருந்து தான் வருது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுக்காங்காய். நீங்கள் வேணால் சுக்காங்காய் வற்றல்னு கேட்டு வேணால் கடையில் வேணால் வாங்கி புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்குது. ஒரு செடியுமே செம்ம காய் காய்க்கும் போல். சும்மா சின்ன பூ கொடி தான் படர்ந்து இருந்தது, நல்லா காய்ச்சிருக்கு. அப்படின்னா இதை விவசாயமாக பண்ணும்போது எக்கச்சக்க காய் காய்க்கும். அதுமாதிரி நம்ம பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வற்றல் போடுவாங்க, கொத்தரங்காய் வற்றல் போடுவாங்க, மணத்தக்காளி வற்றல் போடுவாங்க. அந்த மாதிரி இதுவும் ஒரு வற்றல் புளிக்குழம்புக்கு நல்லாவே இருக்கும். போட்டு சாப்பிட்டு பாருங்கள், கிடச்சிதுன்னா.